ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய கடைசி தீக்குச்சியை பற்ற வைக்கக்கூடிய சமயம் நம்ம முழு ஈடுபாட்டோடு இருப்போம். ஏன்னா அந்த தீக்குச்சியை அணையிறதுக்கு முன்னாடி நெருப்பை சரியாக பற்ற வைக்கணும். இல்லைன்னு வைங்களேன், நம்ம கையில் வேறு தீக்குச்சி இருக்காது. அதனாலேயே அந்த தீக்குச்சியை பற்ற வைக்கக்கூடிய சமயம் முழு கவனமாக அர்ப்பணிப்பாட்டு நம்ம இருப்போம். இதே அர்ப்பணமும் இதே ஈடுபாடும் அந்த தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீக்குச்சியை பற்ற வைக்கக்கூடிய சமயமும் நமக்கு வரணும். ஒவ்வொரு தீக்குச்சியை எடுக்கக்கூடிய சமயமும் இது நம்ம பயன்படுத்தக்கூடிய கடைசி தீக்குச்சியாக நம்ம சிந்தனையிலேயே மாறணும். இந்த தீக்குச்சி மாதிரி தான் வாய்ப்புகளை நம்ம தவற விடக்கூடிய சமயம் வாழ்க்கையே தவற விட்டுறோம். அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் கடந்து போனோம்னு வைங்களேன், வாழ்க்கை நம்ம கையை விட்டு ஓடி போயிடும். வாழ்க்கையில் நமக்கு படிப்பாக இருந்தாலும் சரி, வேலை, காதல், நட்பு, குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கை, இது எல்லாத்துலேயுமே கவனமாக முழு ஈடுபாட்டோடு நம்ம இருக்கணும். படிப்பாக முழு கவனமாக படிக்கணும், அறிவை பெருக்கிக்கணும். வேலையாக முழு ஈடுபாட்டோடு செய்யணும், திறமையை வளர்த்துக்கணும். காதலாக கிடைக்கிறது அன்பை பெறுதல் மட்டுமே இருக்காமல் அன்பை கொடுக்கணும். நட்பாக ஒத்துமையாக புரிதலோடு இருக்கணும். குடும்ப வாழ்க்கையாக மனைவி பிள்ளைகளை கவனமாக அன்பாக பார்த்துக்கணும். பொது வாழ்க்கையாக உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த சமுதாயத்துக்கு பண்ணணும். இப்படி வாழ்க்கையில் வாய்ப்புகளை நம்ம கவனமாக பயன்படுத்தணும், இல்லையா உருவாக்கிக்கணும். இப்படி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்புகளை நம்ம தவற விடாமல் சரியாக பயன்படுத்தணும். வாய்ப்புகளை வசமாக்குவோம், வாழ்க்கையை வசமாக்குவோம்.